யூகேஜி படிக்கிற பையனுக்கு விசாகப்பட்டினத்தில டீச்சர்னால ஏற்பட்ட சம்பவத்த பத்தி நெறைய பேர் சொல்ற கருத்து என்னன்னா, பசங்கள அடிச்சு தான் வளர்க்கணும். நம்மலாம் 90ஸ் கிட்ஸ் எவ்ளோ அடி வாங்கியிருப்போம். பெரம்புல அடி வாங்கியிருப்போம். ஸ்கேல திருப்பி வச்சு முட்டிலே அடிச்சிருக்காங்க. அப்பலாம் இந்த மாரி சம்பவம் நடக்கலையே அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. அப்போ இந்த மாரி சம்பவம் நடந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம். அப்ப சிசிடிவி கேமரா கிடையாது. சோஷியல் மீடியா கிடையாது. இருந்திருந்தா நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் வெளியில தெரிஞ்சிருக்கும். ஸோ பச்சிளம் குழந்தைங்கள அடிச்சு வளர்க்கறதுங்கிறது நல்லது கிடையாது. அது பேரண்ட்ஸ் பண்ணாலும் அது டாக்ஸிக் பேரண்டிங் தான். டீச்சர்ஸ் பண்ணாலும் டாக்ஸிக் டீச்சிங் தான். அது உங்க மனசுல சைல்ட்ஹுட் ட்ராமா ஆறாத தழும்பை ஏற்படுத்திரும். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலாம் முதல்ல ஸ்கூலே கிடையாது. அது பேர் ப்ரீ ஸ்கூல். ப்ரீ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள எழுத சொல்லி ஹோம்வொர்க் குடுக்குறதே பெரிய தப்பு. ஒரு 3 வயசு குழந்தையோட எக்ஸ்ரே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த எலும்புக்கு நடுவுல எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. ப்ராப்பர் ஆசிஃபிகேஷன் அந்த எலும்பே ஒண்ணா சேர்ந்திருக்காது. 5 வயசு, 6 வயசுக்கு மேல உள்ள எக்ஸ்ரே அட்டாச் பண்றேன். அத பாருங்க. அப்பதான் ப்ராப்பர் ஆசிஃபிகேஷன் நடந்திருக்கும். ஸோ ஒரு 3 1/2 வயசு, 4 வயசு பையனுக்கு ஹோம்வொர்க் குடுத்து எழுது அப்படின்னா, அவனால எழுத முடியாது. அழுக தான் வரும். டிப்ரஷன் தான் வரும். நம்மள எழுத சொல்லி டார்ச்சர் பண்றாங்களே உனக்கு மன அழுத்தம் தான் வரும். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமா, கிரியேட்டிவிட்டி மூலியமா, கிராஃப்ட் செய்யறது, விரல்களுக்கு வேலை குடுக்குறது, இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் தான் குடுக்கணும். பக்கம் பக்கமா எழுத சொல்லி ஹோம்வொர்க் குடுக்குறது மருத்துவ ரீதியா நல்ல விஷயம் கிடையாது. அதே மாரி நர்சரி குழந்தைங்கள காலையில ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர சொல்றதும், சாயங்காலம் லேட்டா விடுறதும் நல்ல பழக்கம் கிடையாது. ப்ரீகேஜி குழந்தைங்கள லஞ்சோட விட்டுறணும். எல்கேஜி, யூகேஜி பசங்கள 2 மணி, 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அப்பதான் அவங்க வீட்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் அவங்களுடைய குரோத் ஹார்மோன் கரெக்ட்டா இருக்கும். 10லிருந்து 12 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். இதுக்கு பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பும் தேவை. என்ன இவ்ளோ ஃபீஸ் கட்டி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சீக்கிரம் அனுப்பிச்சிடுறாங்களே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எழுதுறதுக்கு ஹோம்வொர்க் குடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தா தான் இத நடைமுறைப்படுத்த முடியும். புதுசா ஸ்கூலுக்கு வரும்பொழுது வீட்டு நப்பாவே இருப்பாங்க. ஒண்ணுமே புரியாது. அழுதுட்டே தான் இருப்பாங்க. இரிட்டபிள் மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. சேட்டை பண்ணுவாங்க, வாலுத்தனம் பண்ணுவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுங்கிறது ஒரு கலை. அத ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ்க்கு மனரீதியான உளவியல் ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்பதான் இந்த மாரி சம்பவங்கள் நடக்காம பாதுகாக்க முடியும். டார்க் ரூம்ல நிக்க வச்சுருவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மனரீதியான பெரிய பாதிப்புங்க இந்த டார்க் ரூம் அப்படிங்கிறது. அடிக்கிறத விட இப்படி டார்க் ரூம்னு சொல்லி மிரட்டுறது அவங்கள ரொம்ப பாதிக்குது. 5வது முக்கியமான விஷயம், இது மாரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, உடனே செய்ய வேண்டிய சிபிஆர் பயிற்சி ஆசிரியர்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் பொழுது சோக்கிங் ஆயிடுச்சுன்னா, உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சையான ஹெய்ம்லிக்ஸ் மேனுவர் எப்படி செய்றதுங்கிறது கத்துக்கணும். ஏஇடி டிவைஸை ப்ராப்பரா யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிக் குடுக்கணும். எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஏஇடி டிவைஸ் கம்பல்சரி வைக்கணும். நம்மளுடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த 5 அம்ச கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதை நிறைவேற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.